ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டான பிச்சாவரமை தான் நம்ம இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளேஸை நம்ம எப்படி ரீச் பண்ணுறது, இதோட டைமிங்ஸ் என்ன, இங்கே என்ன மாதிரியான போட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, போட்டோட டியூரேஷன் என்னது, ப்ரைஸ் என்னது, இங்கே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்கா, ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கா, ரூம்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ரொம்பவே அழகான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிள் ஜோன். ஸோ இந்த பிளேஸை நம்ம எப்படி ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி டு கடலூர் சைடாக வந்து அதுக்கப்புறம் சிதம்பரம் ரீச் பண்ணி சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரத்துக்கு எவ்ரி ஆஃப் அன் ஹவருக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலயமா இந்த பிச்சாவரம் என்ற பிளேஸை வந்து ரீச் பண்ணலாம். இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ தட் இப்போ நீங்கள் குரூப்பாக வரீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் பஸ்ஸஸ் கூட இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே போட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய போட்ஸும் இங்கே அவைலபிளாக வச்சுருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 விதமான போட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து துடுப்பு போட், இன்னொன்று வந்து மோட்டர் போட். ஆல்சோ டிக்கெட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா போட்டோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துடுப்பு போட் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 பேருக்கு 450 சார்ஜ் பண்ணுறாங்க. 1 கிலோமீட்டர் தூரம் கூட்டு போவாங்க. அண்ட் 6 பேருக்கு 650 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ். இதுவே நீங்கள் மோட்டர் போட் எடுத்திங்கன்னா 8 பேர் போகலாம், 2 கிலோமீட்டர் தூரம் கூட்டு போவாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 1850. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம போட் போகிற அந்த பாத் எத்தனை கிலோமீட்டர் அவங்க கவர் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 போட்டுமே செப்பரேட்டான பாத்தில் தான் போகும். துடுப்பு போட்டு போகிற வழியில் மோட்டர் போட் போகாது, மோட்டர் போட் போகிற வழியில் துடுப்பு போட் போகாது. 2த்துக்குமே தனித்தனி வழி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மோட்டர் போட்டில் தான் போகிறோம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட்டில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எமர்ஜென்சினா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் நீங்கள் போட்டில் போனால், அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறது தான் வந்து நமக்கு சேஃப்னு வச்சுக்கோங்களேன். டிக்கெட் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட்டில் எந்த போட்டில் நம்ம போகிறோன்ற அந்த போட்டோட நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து டைம் டியூரேஷனும் அங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த போட்டில் தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ நமக்கு இஷ்டப்பட்ட போட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன போட் நமக்கு அலோகேட் பண்ணுறாங்களோ நம்ம அதில் தான் போகணும். ஸோ இந்த போட்டு தான் வந்து நமக்கு அலோகேட் பண்ண போட். இப்போ நம்ம அதில் கிளம்ப போகிறோம். ஸோ மோட்டார் போட்டில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து உங்களுக்கு ரூஃப் கவர்டாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு சன்லைட் வந்து டைரெக்டாக படாது. இப்போ உங்களுக்கு நான் ஆப்போசிட்டில் போகிற போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரூஃப் கவர்டாக இருக்கும். இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு துடுப்பு போட்டில் கிடையாது. நம்ம போட்டில் போயிட்டு இருக்கக்குள்ளே நம்மளோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே ட்ரீஸ் ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். இந்த ட்ரீஸோட பேர் வந்து மேங்க்ரூவ் ட்ரீஸ். ஸோ இந்த ட்ரீஸ் மெயின்லி எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதுப்பு நிலம்னு சொல்லுவோம் தெரியுங்களா, லைக் இந்த கடலும் ஆறும் ஒன்றா கலக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த லேண்ட் ஏரியாவை தான் நம்ம வந்து சதுப்பு நிலம்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் இந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வளரும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் இந்த ட்ரீஸ் வந்து வளராது. இது வந்து சால்ட் வாட்டரில் வளரக்கூடிய ரொம்ப ரேரான வகையை சேர்ந்தது தான் இந்த மேங்க்ரூவ் ட்ரீ. எப்படி இந்த மரங்களால் மட்டும் சால்ட் வாட்டரில் சர்வே பண்ண முடியுது, அது இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மரங்களோட ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தண்ணியில் இருக்கிற சால்ட் கண்டென்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெஷ் வாட்டரை மட்டும் இந்த ட்ரீக்கு வந்து சப்ளை பண்ணும். அதனால தான் இந்த ட்ரீஸோட ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்ட்டோட கண்டென்ட் வந்து அப்படியே மேலே படிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சால்ட் கண்டென்ட் எல்லாமே அது ஒரு ஃபில்டர் மாதிரி வெளியே தள்ளிடும். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த பாத் எல்லாமே நம்ம போய் சுற்றி பார்க்குறதுக்கு வசதியாக அவங்க அந்த ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஒரு சப்வே மாதிரி நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் அளவுக்கு இந்த காடு வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இது த வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் இருக்க சுந்தர்பான் தான் வந்து வேர்ல்டுலேயே தி லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மேலே குச்சியாக நீட்டிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து கீழ் நோக்கி வளர்ந்து இந்த தரையில் குத்தி அது வந்து இன்னொரு மரமாக வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஒரு விழுதுகளாக தரையில் குத்தி இன்னொரு மரமாக உருவாகி தான் இந்த மரம் வந்து இவ்வளோ ஏக்கர் அளவுக்குள்ள பறந்து இந்த ஒரு காடாக உருவாகியிருக்கு.
இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் தெரியுங்களா? இந்த வழி மாரி கிட்டத்தட்ட இங்க 3000 வழிகள் இருக்கு. அதனால தான் இங்க நல்லா தெரிஞ்சவங்களால மட்டும் தான் இதுக்குள்ள போயிட்டு வெளிய வர முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ எந்த வழி போணும், எப்படி வெளில வரது நமக்கு தெரியாது. நம்ம அங்கேயே மாட்டிப்போம். அதனால தான் நமக்கு இங்க போட் வந்து தனியா குடுக்க மாட்டாங்க. போட் ஓட்டுறவங்க எப்பவுமே நம்ம கூடவே தான் வருவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு பெடலிங் போட் வந்து அவைலபிளா இல்ல. ஏன்னா, ஒரு ரீசன் நம்மகிட்ட வந்து போட் தனியா குடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்து இந்த லேக்ல பெடலிங் போட்டோட சிஸ்டம் வந்து இங்க போக முடியாது. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது சதுப்பு நிலம்ன்றதுனால கீழ ஃபுல்லா சேரா இருக்கும். அந்த சேத்துல போய் பெடல் மாட்டிக்கும் அப்படின்றதுனால, இங்க வந்து பெடலிங் போட் வந்து அவைலபிளா இல்ல. இந்த ரைடு போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நாங்க நெறைய வகையான பேர்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் நவம்பர், டிசம்பர் இந்த மாரி நாட்கள்ல வந்தோம் அப்படின்னா, இங்க வெளிநாட்டு பறவைகள் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இங்க இருக்கிற தண்ணி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில வந்து ஹை டைடு காரணமாக தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே நீங்க ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி லெவல் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். இங்க கடல் வந்து பக்கத்திலே இருக்கு அப்படின்றதுனால, அந்த கடலோட நீரோட்டத்துக்கு ஏத்த மாரி ஹை டைட் அண்ட் லோ டைட பேஸ் பண்ணி, இங்க வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதும், டிக்ரீஸ் ஆகுறதுமா இருக்கும். ஆனா, மேக்ஸிமம் இங்க 10 அடிக்கு மேல வந்து இதுவரைக்கும் தண்ணி இன்க்ரீஸ் ஆகல. கொஞ்சம் ஆழம் கம்மியான ஏரியா தான். பட் அதுக்காக வந்து நம்ம கீழ இறங்கி நடக்கலாம் அப்படின்னா, கீழ ஃபுல்லா சேரா இருக்கும். ஸோ, நம்மளால இங்க வந்து நடக்க முடியாது. ஆனா, நம்ம கிட்டத்தட்ட லோ டைட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடுப்பு அளவுக்கு தான் தண்ணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இங்கேயும் உங்களுக்கு ஆழம் கம்மியா தான் இருக்கு பாருங்களேன். ஏன்னா, அந்த மோட்டார் போற ஸ்பீட்ல என்ன ஆகுதுன்னா, கீழ இருக்கிற சேத்த எல்லாமே கிளறி விட்டு, இந்த தண்ணியே ஒரு மாரி கலங்கலா இருக்கு. இங்க பிச்சாவரம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய படம் எடுத்திருக்காங்க. அதாவது புது படத்துலேருந்து பழைய எம்ஜிஆர் படமான இதயக்கண்ணி மொதற்கொண்டு இங்க நெறைய படங்கள் எடுத்திருக்காங்க. மெயினா சொல்லணும் அப்படின்னா, தசாவதாரம் படத்துல கல்லை மட்டும் கண்டால் அந்த பாட்டுல கமல் வந்து சாமி சிலையோட கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு ஆத்துக்கு நடுவுல போற மாரி ஒரு சீன் இருக்கும் இல்லையா? அது வந்து இங்க தான் எடுத்தது. பேராண்மையில ஒரு பொண்ணு ஆத்த கடக்கும்போது இறந்துரும் தெரியுங்களா? அதுவும் இங்க தான் எடுத்தது. அண்ட் துப்பறிவாளனோட கிளைமாக்ஸ் சீன் வந்து ஃபுல்லாவே இங்க தான் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அந்த செட்டு போட்ட இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் மாரியான ஒரு செட்டப் இருக்கும். அண்ட் அந்த பிரிட்ஜ் போயி ஒரு சின்ன வுட்டன் ஹவுஸ் மாரி இருக்கும். ஸோ, அந்த செட்டு போட்ட இடம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க அந்த கட்டையா கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? இந்த கட்டைக்கு மேல தான் வந்து அவங்க அந்த பிரிட்ஜோட பேஸ்மெண்ட்ட வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இப்போ அந்த பார்த்தா தெரியும். அந்த பிரிட்ஜ் வந்து இதுதான். இப்போ வந்து கொஞ்சம் யூஸ் இல்லாம உடைஞ்ச நிலையில இருக்கு. ஸோ, அது மட்டும் இல்ல, இன்னும் இங்க நெறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இங்க போட்டிங்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் 9:00லேருந்து ஈவினிங் 5:00 வரைக்கும் தான். ஏன்னா, இருட்டுனதுக்கு அப்புறம் இங்க போட்டிங் வந்து அலோவ்டு கிடையாது. இங்க நரி, அதுக்கப்புறம் நீர் நாய்ன்னு சொல்லக்கூடிய சீல் வந்து இங்க அதிக அளவுல இருக்கு. ஸோ, அதெல்லாம் நைட் டைம்ல தான் வெளிய வருன்றதுனால, நைட்ல இங்க போட்டிங் போறது வந்து சேஃப் கிடையாது. அப்புறம் இந்த தண்ணீல பார்த்தீங்க அப்படின்னா, நீர்ப்பாம்பு, நண்டு, ஈரால், மீன் அப்படின்னு இங்க நெறைய உயிரினங்கள் இருக்கு. ஸோ, அதெல்லாம் சாப்பிடறதுக்காக இந்த நரி, நீர்நாய் இதெல்லாமே நைட் டைம்ல வெளிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த காடுகளோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, சுனாமியோட அலைகள வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவு ஃபோர்ஸான அலைகள் வந்தாலும், இதோட வேர்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா நிலத்துல ஊன்றி இருக்கு அப்படின்றதுனால, இது என்ன பண்ணும், ஒரு ஃபில்டர் மாரி அந்த அலைகளோட அந்த ஃபோர்ஸை வந்து தடுத்து, அதை வந்து கூல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது வந்து நிஜமாலுமே நமக்கு கிடைச்ச வரம் தான். ஸோ, இந்த மாதிரியான காடுகள வந்து அழியாம பார்த்துக்கிறது நமக்கு உண்டான மிகப்பெரிய பொறுப்புன்னு சொல்லலாம். ஸோ 40 மினிட்ஸ் டியூரேஷன் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நாங்க இப்போ ரைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் டவர். இது ஒரு 3 மாடி அளவுக்கு ஒரு பில்டிங் மாரி கட்டி, அதுக்கு மேல இந்த வாட்ச் டவர் அமைச்சிருக்காங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸா ₹10 சார்ஜ் பண்றாங்க ஈச் பெர்சனுக்கு. ஸோ, இது மேல நின்னு பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு டாப் ஆங்கிள்ல இருக்கிற அந்த ஃபுல் வியூவை நம்மளால பார்க்க முடியும். ஸோ, ரொம்ப அந்த 4000 ஏக்கரும் தெரியல அப்படின்னாலும், ஓரளவுக்கு நம்ம போயிட்டு வந்த பாதை அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ, இந்த சதுப்பு நில காடுகளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலையாத்தி காடுகள். நான் ஏற்கனவே சொன்ன மாரி எவ்வளோ ஃபோர்ஸில் அலைகள் வந்தாலும் அதை அப்படியே ஆற்றி கூல் டவுன் பண்ணுறதுனால இதுக்கு அலையாத்தி காடுகள் அப்படின்னும் இதை சொல்கிறாங்க. ஸோ, ரைடு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை? சோறு தானே முக்கியம். அடுத்து நாங்கள் இப்போ சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டும் இதுக்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது. இங்கே உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த கிளி பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் தான். பட் இது ஃபாரஸ்ட்ன்றதுனால அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு கேப்சர் பண்ணேன்.
இந்த மொத்த டூரிஸ்ட் பிளேஸுமே உங்களுக்கு தமிழ்நாடு டூரிசமோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்லாமே உங்களுக்கு வந்து நீட்டாக ரொம்பவே சேஃபாக இருக்கும். நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் இங்கே வந்து ரைடை என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஃபுட் மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன வெண்டார்ஸ் மாதிரியான ஸ்நாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே போட்டிங்கோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒன் டே வீக்கெண்ட் ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.